ஆண்டவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஜூலை மாதமும் ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாக நியாயத்தை எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த வசனம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசப்பா நமக்காக கொடுத்த வாக்கு தத்தத்தை பாருங்களே. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது இவங்களை முன்னேற விடக்கூடாது, இவங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? கவலையே படாதீங்க. ஏசப்பா அந்த வாசம் எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இந்த மாதத்தில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு விரோதமாக யார் யார் எப்படிலாம் பிளான் பண்ணாலும் சரிங்க, எல்லாத்தையும் ஏசப்பா ஒன்றுமில்லாமல் நொறுக்கி போடுவாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் அறிக்கை செய்யும்போது உங்களுக்கு விரோதமாக பண்ணப்படுகிற எல்லா மறைமுகமான திட்டங்கள் நொறுக்கப்படுறதை பார்க்கலாங்க. பொதுவாக அது காம்படிஷன் வேர்ல்டு தாங்க. ஒருவருக்கு ஒருவர் முன்னேறி கொண்டு போகணத்தை யோசித்து கொண்டு இருக்கோம். ஆனால் முன்னேறது போட்டியாக இருக்கணுமே தவிர பொறாமையாக இருக்கக்கூடாது, அப்படித்தானுங்க. ஆனால் இன்றைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலர் பொறாமனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் முன்னேறக்கூடாதுன்னா அவங்களோட பிஸ்னஸில் ஒருவேளை அவங்க ஆஃபீஸில் அவங்க முன்னேறக்கூடாதுனோ அல்லது அவங்களோட தொழிலில் அவங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடாதுன்னு பல பிளான்களை போடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க பிளான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிசாஸ்டே போய் செய்வினை கட்டுகள் இதெல்லாம் செய்து மற்றவங்களோட முன்னேற்றத்தை முடக்கி போடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வெளியிலேருந்து இன்னொரு இதில் என்ன கேட்டீங்கன்னா, பிசாஸ் நமக்கு விரோதமாக எவ்வளோ மாஸ்டர் பிளான் பண்ணுறான்னு தெரியுங்களா? நம்ம பிசாஸுக்கு இடம் கொடுக்கும்போது நமக்கு அவன் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, வியாதி போன்ற காரியங்களை கொடுத்து நம்மளை முன்னேற விடாமல் பண்ணுகிறாங்க. அடுத்த லெவலுக்கு போக முடியறதில்ல. நம்முடைய மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. எப்போ பார்த்தாலும் மனச்சோர்வுகள் உண்டாகுது. இது எல்லாத்துக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பிளானிங். யாருன்னா பிசாசு நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள்ங்க. எப்பேற்பட்ட பிளானிங்காக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்தையும் ஆண்டவர் நொறுக்கி போடுவாருங்க. அதெல்லாம் வாய்க்காதே போகுங்க. அவங்க பிரயாசம், நம்முடைய சத்துருக்கள் பிரயாசப்பட்டு உட்காந்து மீட்டிங் போடுவாங்க, எப்படியாவது இவங்களை கவுத்தணும்னு. ஆனால் அவங்களால கவுத்தவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு கடவுள் இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாருங்க. அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை நமக்குள்ளே வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சத்துருக்கள் எப்படி நிர்மூலமாகுவாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம் 28:7 போட்டிருக்குங்க, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் வரும்போது அவங்க 7 வழியாக போயிடுவாங்களாங்க. ஒரு வழியாக தான் வருவாங்களாம், ஆனால் 7 வழியாக நம்மளை விட்டு அகன்று ஓடி போயிடுவாங்களாங்க. அதுதாங்க நடக்க போகுது இந்த மாதம். உங்களுக்கு விரோதமாக யார் பிளான் பண்ணி உங்களோட சத்துருக்கள் உங்களை முன்னேற்றத்துக்கு விரோதமாக தடை செய்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா முறியடிக்க போகிறார். அவங்கெல்லாம் வந்த வழி தெரியாமல் 7 வழியாக உங்களை விட்டு வெளியே போகிறத, உங்கள் வாழ்க்கையை விட்டு அவங்க வெளியே போகிறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதம் 53:5 நினைக்கிறீங்க, அதில் ஒரு வசனம் வந்திருக்குங்க. அவர் என்ன செய்கிறாராம், நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பாராம். நம்முடைய சத்துருக்களுக்கு உங்களுக்கு விரோதமாக யார் மாஸ்டர் பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும், உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணணும், உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த சத்துருக்கள் யார் உங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தி நடத்துகிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அவங்க ஒன்றுமில்லாமல் இல் பொருளாகுவாங்க. ஆனால் உங்களுடைய கிரீடம் போக்குங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயம் பெற்று வாழ்வீங்க. அந்த எந்த ஆயுதம்னா என்னென்னா தாக்குறதுக்கு பயன்படுத்துறதாங்க ஆயுதம். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம தாக்கப்படணும், நம்ம வேதனைப்படணும், நம்ம ஒன்றுமில்லாமல் போகணும்னு. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஆயுதத்தை ஒன்றில்லாமல் பண்ணி விடுவாராங்க, ஜெயத்தை நமக்கு தருவாராங்க. எனவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை செய்யுங்க. எனக்கு விரோதமாக இன்றைக்கு வருகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் முறித்து போட்டிருக்கார், முறித்து போடுவார்னு சொல்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் மாதம் அமையறதை நீங்கள் பார்க்கலாங்க. நம்ம ஜெபிக்கலாங்க.
தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ கூட ஆண்டவரே இந்த மாதம் நீ கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களும் இந்த மாதம் முறிந்து போகட்டும் ஏசப்பா. அவங்களோட சரீரத்தில் வியாதிங்கிற சத்துரு இருக்கலாம். ஒருவேளை அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரை குழப்பங்கள், வாழ்க்கையில் முன்னேறாதபடி பிசாசினால் அநேக ஆண்டவரே ஆயுதங்கள் அவங்களுக்கு விரோதமாக ஏவப்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லா ஆயுதங்களும் இந்த மாதம் நொறுக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயான வழி உண்டாகட்டும். அவங்க ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணட்டும், ஃப்ரீயாக அடுத்த லெவலுக்கு போகட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன். எனவே தகப்பனை நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரை கேட்க ஒவ்வொருவரும் சத்துருக்களை ஜெயித்தவர்களாய் வாழட்டும். சத்துருக்களை ஜெயம் கொண்டவர்களாய் ஆண்டவரை அவங்க ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணட்டும் சுவாமி. அப்படியே அவங்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இந்த நாள் நம்முடைய அப்பா, இந்த நாளும் இந்த வருகிற மாதத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.